வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. உலக அளவுல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்காங்க. ஜிடிபி எங்க சைனா பார்டர் வந்து என்னாச்சு, அந்த சைனா இந்தியா பார்டர் ப்ராப்ளம் வந்து இன்னி வரைக்கும் ரெக்டிஃபை ஆகல. அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. கடந்த 50 வருஷம் காங்கிரஸ் ஆட்சின்றாங்கல்ல, அது இன்னும் காங்கிரஸ் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வித்தியாசமாக இருந்துச்சு. அது வந்து ஏன் அந்த டைமில் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு வந்து இப்போது கரெக்டாக எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின் போது ஸோ இட் இஸ் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, காங்கிரஸில் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதனால தான் 2 வாட்டி டேர்மில் இருந்தீங்க. ஆஃப்டர் தட் திருப்பியும் நீங்கள் காங்கிரஸ்ன்னு திட்டினீங்கன்னா அவங்க பவரில் இல்லாதவங்களை போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ லேட்டஸ்டா அதானி அம்பானி வந்து இவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க காங்கிரஸுக்கு. அப்போ இவ்வளவு நாள் 10 வருஷமா அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நான் கேட்குறேன். 10 வருஷமா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களே, நீங்க அவங்கள தப்பிக்க விட்டுட்டு இருந்தீங்களே. அந்த நம்ம அந்த ஏதோ எல்ஐசி இதுல கூட பார்த்தோம் நம்ம. ஸோ எத்தனையோ விஷயத்துல நம்ம பார்த்தோம். நீங்க எஸ்கேப் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்க நிறைய இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது ரிச்சர் தானே. இன்னைக்கு வந்து வேற எந்த இடத்துல வந்து போர் ரிச் ஆகி நீங்க பார்த்தீங்க? எந்த இடத்துலயாவது நீங்க வந்து போர் வந்து இன்னைக்கு ரிச் ஆகி இன்னைக்கு மாற்றம் ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை. இன்னைக்கு பொருளாதார ரீதியா எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம்னா ஆமா கஷ்டப்படுறோம். ஈவன் மிடில் கிளாஸ் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு மோடியோட கவர்மெண்ட் ஃபேம் கம்மியாயிடுச்சு. அவங்களோட உண்மைகள் பல இடத்துல இன்னைக்கு வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த உண்மைகள் வந்து இனி யாரும் தடுக்க முடியாது. இனி போயிட்டு நம்ம வந்து கடல் கடியில போய் சாமி கும்பிடுறதோ, வானத்துல போய் நம்ம வந்து சூரியனை கும்பிடுறதோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. எடுத்துட்டு போய் ஸோ அது இல்லைங்க. சரி, சாமி கும்பிடுறது ஒவ்வொருத்தரோட பர்சனல் சாய்ஸ். என்ன வந்து அது நான் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே சமயத்துல நீங்க அதை வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்றது ரொம்ப அயோக்கியத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சாமி கும்பிடுங்க. எல்லாரும் எவ்ரிபடி ஹேஸ் தேர் சாய்ஸ். எப்படி சாமி கும்பிடணும், உட்காந்து கும்பிடணுமா, நின்று கும்பிடணுமா, இல்லை வந்து தலையில் துணி கட்டி கும்பிடணுமா, ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சாய்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் எப்போல்லாம் மிஸ்டேக் நடக்கும்போது நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் கோவில் போய் நீங்கள் வந்து அது வந்து இதுவாக மாறிடும் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே ஜெய் ஸ்ரீராம்னு கத்திட்டு அது வந்து போக்கிடலான்னு நினைக்காதீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இது நீங்கள் வந்து வெறும் ராமரை கும்பிட்டோ கிருஷ்ணரை கும்பிட்டோ நம்மளை வந்து ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்வேன். ராமராஜ்யம்னு சொல்றாருல, அதை நாங்க தான் கொடுக்குறோம்னு சொல்றோம். எங்க கொடுத்தாங்க? அவர் மட்டும்தான் நான் தான் விஸ்வகுருவா இருப்பேன், நான் தான் அப்படின்றது அந்த ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே இவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது, காங்கிரஸில் இவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐம் நாட் சேயிங் நான் காங்கிரஸோட இருந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவேன். அதான் ஒரு பிரெயின் வாஷ். எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனையோ காலம் ராஜீவ்காந்தி ஐயாவோட டெத்துக்கு அப்புறமே வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து யார் வந்து பிரதமரானாங்க, ஓகேங்களா? ஸோ தெர் டிஃப்ரெண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் நம்மளுக்கு இருந்திருக்காங்க காங்கிரஸ்லேருந்து. இவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது வந்து தப்பு. எவ்ரிபடி ஹேஸ் ரைட்ஸ், எவ்ரிபடி இஸ் சிட்டிசன், எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் விஸ்வகுரு, நான் தான் இருப்பேன். பாஜகவில் வேறு யாருமே இல்லை, நிறைய படித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல டேலண்டட் உள்ள பீப்புள் இருப்பாங்க. ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த டேர்ம் வரைக்கும் தான் நம்ம ஒருத்தவங்க வச்சுக்க முடியும். அப்போது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் தான் இருப்பேன் அப்படின்றது வந்து இட் ஷோஸ் தட் அவர் வந்து டிக்டேட்டர்ஷிப்பாக தான் இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து பாரதிய ஜனதா பார்ட்டிக்குள்ளேயே வந்து தேர் இஸ் நோ ஹார்மோனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு நிறையா கோல்டு வார் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு வெளியில தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. இருக்கு டெஃபினட்டா இருக்கு. பிரதமருக்கு எதிராக நான் சொல்லலை, ஏன்னா பிரதமருக்கு எதிராக இல்லை, அவர் ஒரு கட்சி தொண்டரா நான் சொல்றேன். பிரதமருக்கு எதிராக யாரும் இருக்க மாட்டாங்க, நரேந்திர மோடிக்கு எதிராக. ஆமா. ஸோ தேர் கேன் பி சில அவங்களோட செயல்கள் பிடிக்காம சில விஷயங்கள் இருக்கலாம், மற்றவங்களை நசுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த வகையிலேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹார்மோனி வந்து பெருசாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். ஸோ ஒற்றுமை இல்லை, பாஜகவில் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் நான். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காங்கிரஸில் வந்து
எல்லாரும் இந்தியா அலையன்ஸ்னு ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே வந்து அடுத்து நான் தான் பிரதமர் ஆகணுன்றது எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆசை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுமே 50-50 தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக 400லாம் வந்து பிஜேபி வாங்குறது வந்து வெரி டவுட்ஃபுல். 50-50 அப்போ 400க்கு அதான் நான் சொல்கிறேன். நான் உண்மையெல்லாம் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு ராமராஜ்யம் வேணுமா இல்ல ஜிகாத் வாக்கரசியல் வேணுமான்னு பிரதமர் கேட்கிறாருல்ல, அது வேலை செய்யாதா? அவங்க வந்து ஜிஹாத்னு சொல்றது அவரு. காங்கிரஸ் வந்து நான் ஜிஹாத் அரசியல் கொடுக்குறேன்னு சொல்லலை. ஓகேங்களா? அவங்க என்ன அரசியல் கொடுக்குறாங்க? நான் வந்து ஐ வில் கிவ் யூ செக்யூலர் பாலிடிக்ஸ் தான் என்ன சொல்றாங்க அவங்க. ஸோ இவரோட டயலாக் வச்சு நீங்க போகாதீங்க. ஓகே, இவரோட டயலாக் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி பிரெயின் வாஷிங். ஓகேங்களா? ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே இன் 50-50. சரி, ஓகே. அப்படியே வச்சாலும் ராமர் கோவில் கட்டியிருக்காங்கல்ல, இப்போ இந்துக்களின் யார் கட்டினா? ராமர் கோவில் யார் கட்டினா? எல்லா பீப்புளும், எல்லார்கிட்ட இருந்து காசு போச்சு, எல்லார்கிட்ட இருந்து டொனேஷன் போச்சு. நான் கூட டொனேஷன் கொடுத்துருக்கேன், நன்கொடை கொடுத்துருக்கேன். அங்கே ஒவ்வொரு செங்கலுக்காக நாங்கள் வந்து உங்களோட பணத்தை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டொனேஷன் கொடுக்கப்பட்டது. ஸோ எவ்ரி ஒன் பில்ட் இட். அது வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் டைமில் வேணால் அது நடந்திருக்கலாம். ஆனால் இட் பிலாங்ஸ் டு அது எல்லா இந்துக்களும். அது வந்து நாட் ஓன்லி இந்துஸ், முஸ்லிம்ஸும் கொடுத்துருக்காங்க. முஸ்லிம்ஸோட பெரிய பங்கு இருக்கு இன்னைக்கு. அதுக்கு அந்த இடத்தையே கொடுத்தது வந்து ஓகே ஃபைன், இது வந்து சமரசமாக போயிடலாம், இது வந்து இந்த ஃபைட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமரசமாக போகலாம்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸோட பெரிய பங்கு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் தான் கட்டினேன்னு சொல்லிட்டு அது வந்து அவர் தானே பிராண பிரதிஷ்டை பண்ணது. அவர் பண்ணுவார், அவர் யாரையும் கூப்பிடாம அவரே பண்ணுவார். அதான் சொல்கிறேன், ஹி செல்ஃப் அப்சஸ்ட் ஆயிட்டாரு. நான் தான் அடுத்தது, நான் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இட் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட். இல்லை வரல, காங்கிரஸ் வரல, புறக்கணிச்சு ராமரையே அவமானப்படுத்திட்டாங்கன்னு எல்லாம் சொன்னாரு. அவர் டைலாக் அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ வல்னரபிளாக இருக்கிற சில ஹிந்துஸ், ரொம்ப கஷ்டப்படுற ஹிந்துஸ், பழைய ஹிஸ்ட்ரி இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வெஞ்ச்ஃபுல்லாக இருக்கிற ஹிந்துஸ் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நார்த்துன்னு பார்க்கும்போது அங்கே இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும் போது நிறைய ஏகப்பட்ட கொலைகள் அண்ட் சச்சரவு எல்லாமே நடந்தது, எல்லாமே நார்த்தில் முக்கால்வாசி. ஸோ நிறைய ஹிந்துஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய முஸ்லிம்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கோபம் இன்னும் அங்கே மேலே இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நார்த்தோட பாலிடிக்ஸ் இங்கே சவுத்தில் இங்கே வந்து எடுப்படாது. அது வந்து எவ்வளோ சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வல்னரபிள் சோல்ஸ், அதாவது ஹிந்துஸ் வந்து ஆமாம் முஸ்லிம்ஸ் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுறது வந்து அது எப்பயோ நடந்துச்சு. 1947 முடிஞ்சு ரொம்ப வருஷமாச்சு. அந்த வெஞ்சன்ஸ் இன்னும் நம்மளுக்கு வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள அடிக்கணும், அவங்கள ப்ரொவோக் பண்ணணும், அவங்கள உடைக்கணும், நம்ம தான் ஹிந்துஸு அப்படின்னா யார் இல்லைன்னு சொன்னாங்க? இங்கே வந்து ஹிந்துஸ் தான் மெஜாரிட்டி. யார் இல்லைன்னு சொன்னாங்க? ஹிந்துஸ்க்கு யாருக்கு இங்கே ஆபத்துன்னு சொன்னா? யார் சொன்னாங்க? அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் என்ன சொல்கிறது, இது பயமுறுத்துற பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர ஹிந்துஸ் இது வந்து இந்த மெஜாரிட்டி இது ஹிந்துவோட மெஜாரிட்டியான கண்ட்ரி தான். அது இல்லை, எந்த ஒரு எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்வேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் தேர். ஆனால் மேம் பொதுவாக ஒன்று பார்ப்பாங்கல்ல, வட இந்தியாவில் பாஜக பயங்கர ஸ்ட்ராங், ஸ்வீப் அடிப்பாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசலாம் 60-70க்கு மேலே அடிப்பாங்க. ஸோ அந்த பார்வை இருக்கலாம் அவங்களுக்கு, அதுவே போதும். அந்த ஒரு 4-5 இல்லைங்க, அதுவே கீழே டவுன் ஆகுது. நீங்கள் உத்தரப்பிரதேஷ்லேயே தே வில் லூஸ் லாட் ஆஃப் சீட்ஸ் நான் சொல்லுவேன். உத்தரப்பிரதேஷ்ல தே வில் லூஸ் சீட்ஸ், குஜராத்ல தே வில் லூஸ் லிட்டில் பிட் சீட்ஸ். ராஜ்புட் வந்து தே ஆர் சோ அகேன்ஸ்ட். அங்க ஒரு கம்யூனிட்டி வந்து ராஜ்புட் வந்து சோ அகேன்ஸ்ட். நீங்க சொன்ன ப்ராமிசஸ்லாம் இன்னைக்கு எங்களுக்கு நடக்கல. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா லடாக்ல வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து அங்கே வந்து ஒரு போராட்டம் ப்ரொட்டஸ்ட் நடக்குது அங்கே. ஸோ அதுக்குலாம் வந்து ஏன்னா நீங்கள் எங்கள் கம்யூனிட்டிக்கு, ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, கொடுக்காம இருக்கீங்க, எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது நிறைய இடத்துல. அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதா செய்கிறாங்க. அது நம்மளுக்கு மேபி சவுத்தில் இன்னும் பெருசாக இங்கே நேஷ்னல் பாலிடிக்ஸ் புரிஞ்சாலும் எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நேஷ்னல் பாலிடிக்ஸில் பார்க்கும்போது நீங்கள் நார்த் ஈஸ்டில் அவங்க கம்ப்ளீட்டாக வீக்காக இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து தோக்க போகிறாங்க. பீகாரில் வந்து ஒடிஷா, பீகார் வந்து அவங்க வந்து வின் பண்ணுறதா ஒரு
ஒரு பிம்பம் தான் கட்டுறாங்களே தவிர டெஃபினட்டா தேர் நாட் Reality கோயிங் அங்க ரியாலிட்டியில அது கிடையவே கிடையாது. இந்த பக்கம் வந்து என்ன சொல்றது, குஜராத்லயும் வந்து கொஞ்சம் நிறைய வந்து நம்ம பாக்குறோம், நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள். அதான் ஆச்சரியமா இருக்கு. மகாராஷ்டிராத்திலயும் கொஞ்சம் குறைய போகுது. Okay. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், இங்க வந்து 50-50 நம்ம சொல்ல முடியாது. இது வந்து மக்கள் கையில தான் இந்த வாட்டி வந்து ராஜ்யம் இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்வேன். இந்த பிரிஜ்வால் ரேவண்ணா இஷ்யூ அது காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை பிஜேபியை டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏங்க அது இருக்கிறதுலேயே மோசமான ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடியே வந்து புகார் கொடுத்துருக்காங்க பிஜேபியிலேருந்து, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. டிசம்பர்லேயே உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பியும் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து அவருக்கு அழகு பார்த்து நீங்கள் அவருக்காக போய் கேம்பெயின் பண்ணிட்டு, மோடியே போய் கேம்பெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அவர் 2000, 3000, 3000 வீடியோஸ் இருக்குன்னா எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இட் டிட் நாட் ஹேப்பன். ஒரு வருஷத்தில் நடக்கல, 5 வருஷம் பீரியட்ல இது நடந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஏன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் பிரிட்ஜ் பூஷனோட மகனுக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் ஆட்களா இல்லை? ஆட்களா இல்லை. திருப்பியும் யூ வாண்ட் டு சஜஸ்ட் ஒன்லி அவங்களுக்கு வந்து சக்தி இருக்கு, அவருக்கு வந்து நல்ல இது இருக்குன்னா அப்போ அவர் வந்து ரொம்ப அவரோட பிஹேவியர் சரியில்லையே. சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்த ரெஸ்லர்ஸ் கிட்ட, அந்த விமன் ரெஸ்லர்ஸ் கிட்ட அந்த பிஹேவியர் சரியில்லாத போது திருப்பி நான் அந்த ஃபேமிலிக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோம் பில்கிஸ் பானு பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட பாஸ்ட் பார்த்துருக்கோம். நிர்மலா சீதாராமன் சொன்னதை பார்த்தீங்களா? என்னது அவங்க என்ன சொல்றாங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்படலை, ஸோ இந்த கேள்விக்கே இடம் இல்லை. அவர் பையனுக்கு கொடுத்ததெல்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்க மேல என்ன ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. அது வந்து நீங்க வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அப்படின்னு, அப்ப எதுக்கு கொடுக்கல? பிரிட்ஜ் பூஷனுக்கு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு பையனுக்கு கொடுத்தீங்க? அப்போ ஏதோ தப்பு இருக்கு மக்கள் மத்தியில வந்து இது வரவேற்க மாட்டாங்க அப்படின்னும் போது அப்போ நீங்க அதனால தான் பிரிட்ஜ் பூஷனுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க பையனுக்கு கொடுக்குறீங்கன்னா இது என்ன மாதிரி பாலிடிக்ஸ்? எனக்கு அது புரியலையே. பிரஜ்வால் ரேவண்ணாக்கு அவர் ஓடி போயிட்டாரு. ஓகே, அவருக்கெல்லாம் வந்து டிப்ளமேட் மாநில அரசை தான் திட்டுறாங்க. அமித்ஷாவே மாநில அரசை தான் திட்டுறாரு, எதுக்கு தப்பிக்க விட்டீங்க? சித்தராமையா என்ன பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. சித்தராமையா திட்டிக்கோங்க, நீங்க உங்களுக்குள்ளே அடிச்சுக்கோங்க. ஆனா யார் போய் கேம்பெயின் பண்ணா? யார் போய் கேம்பெயின் பண்ணிக்கோ? அது ரொம்ப கேவலம் இல்லையா? ஸோ அப்போ தெரிஞ்சா பண்ணுவாங்க, அல்ல தெரிஞ்சா பண்ணுவாங்க, தெரிஞ்சுதானே பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் ஏற்கனவே போயிருக்கு. பாஜகலேருந்து ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. சீட்டு கொடுக்காதனால ஒரு உட்கட்சி குழப்பத்தில் கூட எழுதியிருக்கலாம். ஸோ அக்லி, அதுதான் நான் சொல்கிறேன். அப்போனா நீங்கள் வந்து உங்களுக்கு விமன் 3000, 4000 விமன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள், காசு உள்ள செல்வாக்கு உள்ள ஆள் மட்டும்தான் எனக்கு தேவை. அப்போது நான் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாஜக, நீ என்ன டிஃப்ரெண்ட்டு? நீங்கள் வந்து ஹார்ஸ் ட்ரேட் பண்ணி எல்லா கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் போய் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க உங்களோட பார்ட்டியில். அப்போ நீங்கள் என்ன பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் இது? அப்போ நீங்கள் கரப்ட் தானே. கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் நீங்கள் கரப்ட் வச்சுருக்கீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் க்ளீன் ஆகிட்டு வருது, கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாஜக இஸ் லூசிங் இட்ஸ் மாஸ். அதுதான் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் இந்தூர், சூரத்தெல்லாம் பாருங்களேன், போட்டியிட ஆள் இல்லாம காங்கிரஸ் வேட்பாளர்களை வாபஸ் வாங்கிட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ரூல் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அன்னப்போஸ்டா ஜெயிக்கிறதெல்லாம் நம்ம அது ஏத்துக்கவே முடியாது. நோட்டான்னு ஒன்று இருக்கு, நோட்டாவோட போட்டி போடுங்க. நோட்டா ஜாஸ்தி வாங்கிச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்போ நோட்டா ஜாஸ்தி வாங்கிச்சுன்னா பட் தட் மீன்ஸ் இந்த ஆள் வந்து இஸ் நாட் அட் ஆல் கிரெடிபிள் ஃபார் தட் பொசிஷன் தானே அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரூல் இல்லை, ஆனால் கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தட் கேன் நாட் பி அன்அப்போஸ்டாக வின் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பீப்புளோட விஷ், பீப்புளுக்கு யார் வேணும் வேணான்ன்றது பீப்புளுக்கு முடிவு பண்ணணும். இல்லை பாஜக பார்த்து காங்கிரஸ் பின்வாங்குதுன்னு கூட, காங்கிரஸ் வேட்பாளர்கள் பின்வாங்குறாங்க, தோல்வி பயத்தில் பின்வாங்குறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். தோல்வி பயமே இல்லை. இட் கேன் பி பிரைபரி, இட் கேன் பி நான் வந்து வேற பண்ணுறேன், நான் வந்து பவருக்கு வந்தேன்னா வேற பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து விரக்தியில தான் இருக்காங்க. மக்களோட சாய்ஸ் பாஜக இல்லையே, அதான் நான் சொல்லுவேன். தேர்தல் ஆணையம் சில வேட்புமனுவை ரத்து செஞ்செல்லாம் இந்தூர்ல நடந்துச்சு. அதுதான் சொல்றேன், தேர்தல் ஆணையம் இஸ் நாட் அட் ஆல் இப்போ வந்து நாட் அட் ஆல் வித் பீப்புள்.
பீப்புளுக்காக அவங்க ஒர்க் பண்ணல. தேர்தல் ஆணையம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் பிஜேபி. அண்ணாமலையே குற்றச்சாட்டு வைக்கிறார், 1,00,000 ஓட்டு காணோம். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, அவர் டாபிக் வந்தாலே எனக்கு திருப்பி வருது இப்பலாம். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.